அனைவருக்கும் வணக்கம். Hope you are all doing good. இன்னைக்கு நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல வெர்ப் சேஞ்சஸ் அதுக்கு வந்து ஃபார்முலா பார்க்க போறோங்க. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஐ நான் வந்தா பேஸ் வெர்ப் வந்து அப்படியே வந்துடும். இதே ஹீ ஷீ இட்டு வந்தா வெர்பு கூட வந்து எஸ் சேர்த்துக்கணும். ப்ளூரல் ஃபார்மா இருந்தா சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலா இருந்தா அதுக்குமே பேஸ் வெர்பு சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லைங்க. அப்போ வெர்பை வந்து எப்படி சேஞ்ச் பண்றது, எப்படி எஸ் மட்டும் சேர்த்தா போதுமா, இல்ல சிலதுக்கு வந்து இஎஸ் சேர்க்கணும், சிலதுக்கு வந்து ஐஇஎஸ் சேர்க்கணும். அதோட ரூல் என்ன அப்படின்னா இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. இப்ப பாருங்க, முக்காவாசியான வெர்பு மோஸ்ட் வெர்பு வந்து இந்த ஃபார்முலால மாறிடுங்க, வெர்பு சேஞ்ச் ஆயிடும். அந்த ரூல் என்னன்னா வெர்பு கூட எஸ் சேர்த்துக்கணும். எதுக்கு? இப்ப பாருங்க, பிளே பிளேஸ், ஈட்னா ஈட்ஸ், ரீடு வந்து ரீட்ஸ், எஸ் மட்டும் சேர்த்துக்கிட்டா மாறிடுச்சு. சிங் வந்து சிங்ஸ், லைக் வந்து லைக்ஸ். ஓகேங்களா? அது எப்படி சென்டென்ஸ்ல சொல்லுவோம், ஐ பிளே கிரிக்கெட், ஐ வந்தா பேஸ் வெர்பு வரும். ஹீ பிளேஸ் கிரிக்கெட், அப்ப அவன் அப்படின்னு வந்தா பிளே கூட நம்ம எஸ் சேர்த்துக்கணும். பட் there are certain words that end with ch. இப்ப புரியுதா? ch, sh, yes, x அப்படின்னு சொல்லுவாங்க. இது எக்ஸ், அதோட போனிக் சவுண்ட் என்ன அப்படின்னு வரும். வந்து ஜிப்புக்கு வருங்க. ஓ வந்து அ. இந்த வார்த்தைகள், இந்த வார்த்தையோட ஒலி ஒரு வேர்ட வெர்போட கடைசியில முடிஞ்சா அங்க வந்து நீங்க இஎஸ் போட்டுக்கணும். அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. சிஹெச், ஓகே, எஸ்ஹெச், இஸ் சவுண்ட் வந்துருச்சு, எக்ஸ் வந்துருச்சு, இக்ஸ்ன்னு வந்திருக்கு, அப்புறம் ஜ வந்திருக்கு, அ வந்துருச்சு. இப்ப இது எல்லாத்துக்குமே பாருங்க, வாட்ச் சிஹெச்ல முடியுது, இஎஸ் போட்டுக்கணும். வாஷ் எஸ்ஹெச்ல முடியுது, இஎஸ் போட்டுக்கணும். பாஸ், பாஸ் த லஞ்ச், இஎஸ் போட்டுக்கணும். ஃபிக்ஸ், இக்ஸ் வருதா, இஎஸ் போட்டுக்கணும். பஸ், பி பஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஒயின்னு ஒரு தேனீக்கள் வந்து சத்தம் போடல, அதுக்கு பேர் பஸ்ன்னு சொல்லுவாங்க. பஸ், அதுக்கு வந்து ஜ அப்படின்னு முடிஞ்சதால இஎஸ் போட்டுக்கணும். கோ, கோஸ், டு, டஸ். ஓகே, டான்ஸ், ஜ அப்படி முடிஞ்சா அதுக்கு ஆல்ரெடி இ இருக்கிறதால எஸ் மட்டும் போட்டா போதுங்க. சரிங்களா? இப்ப எல்லாத்துக்குமே பார்த்துட்டீங்களா? சிஹெச்சுக்கு எக்ஸாம்பிள் வாட்ச், வாஷ், பாஸ், ஃபிக்ஸ், பஸ், கோ இல்லைன்னா டான்ஸ். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, ஷீ வாட்சஸ், இங்க எஸ் சேர்த்தீங்களா, இஎஸ் சேர்த்தீங்களா? இஎஸ் சேர்த்திருக்கீங்க. ஷீ வாட்சஸ் டிவி. ஹீ டான்சஸ் வெல், ஹீ டான்சஸ் வெல். சரி, இப்போ இது எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ரூல் நம்ம பார்க்குறோம். ஒரு கான்சோனன்ட் இருக்கு, அதுக்கு பக்கத்துல ஒய் வந்தா, ஒரு கான்சோனன்ட் வெர்பு வேர்டு பக்கத்துல ஒய் வந்தா ஐஇஎஸ் சேர்த்துக்கணும். இங்க பாருங்க, ஸ்டடி அப்படின்னு இருக்கு பாருங்க, இதுல வந்து டி வந்து வவ்வலா, வவ்வல் எது? ஏ இ ஐ ஓ யூ. கரெக்டுங்களா? அப்ப ஏஇஐஓயு தவிர்த்து மிச்ச எல்லா லெட்டர்ஸுமே கான்சோனன்ட்ஸ். ஓகேங்களா? அப்ப டி வந்து வவ்வல் கிடையாது. அதே மாதிரி கான்சோனன்ட் வந்து அதுக்கு பக்கத்தில் ஒய் வந்தால் ஸ்டடிஸ், ட்ரைஸ், ட்ரை, ஆர் வந்து கான்சோனன்ட், ஒய் வந்து வந்திருக்கு, அப்போ ட்ரைஸ். அதே மாதிரி தான் கேரிஸ், ஃப்ளைஸ், கிரைஸ். ஸோ இது எப்படி மாறும் அப்படின்னு பாருங்க. ஐ ஸ்டடி இங்கிலீஷ், எனக்கு வந்து ஸ்டடி தாங்க, ஆனா அவன் படிக்கிறான்னா ஹீ ஸ்டடீஸ் இங்கிலீஷ். ஷீ ட்ரைஸ் ஹர் பெஸ்ட். இப்ப ரூல் நம்பர் 4 பாருங்க, ஒரு வவ்வல் வந்து அதுக்கு பக்கத்துல ஒய் வந்தா எஸ் மட்டுமே போட்டுக்கணும். கான்சோனன்ட் ஒய் ஐஏஎஸ் வரும், வவ்வல் ஒய் ஒய்ஏஎஸ் மட்டும்தான் வரும். இப்ப பிளே, இப்ப ஏ வந்து வவ்வலுங்க, அதனால பிளேஸ். என்ஜாய் என்பது என்ஜாய்ஸ் ஆக மாறுகிறது. ஏன் ஐஇஎஸ் நம்ம சேர்க்கல இங்க? ஏன்னா அது ஓ அப்படிங்கிற வவ்வல் கூட ஒய் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி தான் ஸ்டே, அதே மாதிரி தான் ஒபே, அதே மாதிரி சே.
இப்ப நீங்க வாக்கியங்களை உருவாக்கும் போது எது எஸ் ஆக, எந்த வெர்பு வந்து எஸ் ஆக மாறும், எந்த வெர்பு இஎஸ் ஆக மாறும், எந்த வெர்பு ஐஇஎஸ் ஆக மாறும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வாக்கியங்களை அமைத்தால் present tense is very easy. Day 4ல வந்து நான் என்னோட வீடியோல present tense and present continuous tense sentence formation clear-ஆ ரொம்ப டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். if you have time go and watch that too. ஓகே, இப்ப பாருங்க IUV they வந்தால் பேஸ் வெர்பு வரும். he she it வந்தால் வெர்பு கூட்டல் எஸ் இஎஸ் இல்ல ஐஇஎஸ் வரும். I eat breakfast நான் காலை உணவு சாப்பிடுகிறேன். இங்க I வந்ததால பேஸ் வெர்பு தான் வருகிறது. he eats breakfast. they watch a movie. she watches a movie. அவள் ஒரு படம் பார்க்கிறாள். we study together. நாங்கள் வந்தா வெர்பு வந்து மாறாதுங்க, வெர்பு பேஸ் வெர்பு அப்படியே வரும். நாங்கள், நீங்கள், அவர்கள் வந்தால் பேஸ் வெர்பு அப்படியே வரும். he studies together. ஐஎஸ் சேர்த்துட்டோமா? ஏன்? he she it வந்தால் வெர்பு கூட எஸ் இஎஸ் ஐஇஎஸ் சேர்க்க வேண்டும். they go to school, she goes to school. Hope you like this video. If you like this kind of a video, kindly like, share and subscribe for more videos. If you have time, go and watch my day 4 present tense and present continuous tenses.